பாவத்தில் கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியில் கட்டப்பட்டிருக்கலாம், சில சில காரியத்திற்கு நம்ம அடிமைகளாக இருக்கலாம். ஆமென். வேலை ஸ்தலங்களில் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை கட்டுகள் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் எப்போ ரிலீஃப் ஆகும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது. ஆமென். ஸோ 3 காரியங்கள் மறந்துடாதீங்க. நம்மளுடைய இருதயத்தில் அசைவு, ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும், நம் கட்டுகள் கழன்று போகும். எப்பொழுது நாம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது, பவுலை போல ஷீலாவை போல நம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு அசைவை கட்டளிடுகிறார். நம்மளுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நம்மளுடைய கட்டுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. ஸோ இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வாதம். 2ஆவதாக நம்ம பார்க்கிறோம், அன்னாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அழகான ஒரு சம்பவம். ஒரு அழகான பைபிளில் இருந்து ஒரு ஸ்டோரி, ரொம்ப அருமையான ஒரு உதாரணமாக அன்னாள் இருந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். அன்னாளை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்போது, நம்ம அழுது கொண்டிருக்கும் பொழுது, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? ஹியூமன் பர்சன் கிட்ட போய் சொல்லுவோம். நம்மளுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா? நெருங்கிய நண்பர்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை, அவங்கக்கிட்ட அழுது நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவனத்தில் எப்படி இருக்கணும்னா உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கணும். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொன்ன அவருடைய வேத வசனத்தின்படி நம்மளுடைய